உம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெருகுதா. இந்த நாளில் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயம் பாராட்டினார்லாம் அவரை துதிக்கலாமா? உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவா. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் முன்னில் குறைவானதோ, அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற நம்மேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற நம்மேசு என்றும் பெரியவரே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு செவி கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். அன்பானவர்களே, நம்முடைய சூழ்நிலையிலே, அன்றாட வாழ்க்கையிலே நாம் நம்முடைய தேவைகள், பலவீனங்கள் பார்க்கும் அநேகரை போய் கூப்பிடுகிறோம். உதவிக்காக, இரக்கத்திற்காக, தேவைக்காக, கடனுக்காக, இல்லை ஹெல்ப்புக்காக அநேகரை கூப்பிடுவோம். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஆனால் பல வேளைகளில் நாம் இதை மறந்து மனிதர்களை நாடி, நமக்கு வேண்டப்பட்டவர்களை நாடி, அவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்று எண்ணி அங்கே போகிறோம். கடைசியில் தோல்வியில் முடிந்து விடுகிறது. சில வேளையில் வெற்றியும் கிடைக்கிறது. ஆனால் எந்த காரியத்துக்கும் மனிதர்களை நாடி செல்வதற்கு முன்பாக கர்த்தரிடத்தில் அந்த காரியத்தை ஒப்பு கொடுப்போமானால், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோமானால், நாம் அறியாதது, நினைச்சு கூட பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்கின்றோம். நம்புறீங்களா? விசுவாசிகள். கர்த்தருடைய வார்த்தை 100% நம்புங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே அப்படியே செய்வார். ஜெபம் பண்ணலாம். எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் தகப்பனே? நாளுக்காக கூட கூடி நன்றியப்பா. இந்த நாளை கூட எங்கள் வாயிலோடு கூட்டி தந்தீங்களேப்பா, நன்றியப்பா. நாளின் காலை முதல் எம்மட்டுமாய் உங்களுடைய தயவுள்ள கரம், உங்கள் கிருபைகளை தாங்கினதப்பா. அதனால பிழைத்திருக்கிறோம் தகப்பனே. நன்றியப்பா, நன்றியப்பா. இப்பொழுது மடியாளோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்திலே தெரிகிறோம்ப்பா. தங்கள் வாழ்வின் தேவைகளுக்காக மனிதர்களை நம்பி, மனிதர்களை கூப்பிட்ட போது கைவிட்ட வேலைகளிலே அப்பா, கைவிட்ட அநேக சூழ்நிலை உண்டுப்பா. உடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிருக்கிறார்களப்பா. உம்மை நோக்கி கூப்பிடுகிறார். இப்பொழுது உம்மை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தாவே, எனக்கு இறங்கும், இந்த காரியத்திலே, இந்த பலவீனத்திலே, இந்த கஷ்டத்திலே எனக்கு உதவி செய்யுங்க என்று உம்மை நோக்கி கஞ்சுகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் அறியாததும் அவர்கள் எட்டாததுமான பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வேன் என்று சொன்னபடியாக உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை செய்தருளுவீராக. உங்களுடைய கருத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்து தருகிறோம். தனக்குள்ளே மூடி மறைத்துக்கோங்க. சகல துதியும் கனம் வலமையும் பலனானும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்தும். இயேசுவின் மூல ஜெபங்களால் தந்தே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.